வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. குற்றச்செயல்கள் வீதிகளை ஆளுகை செய்த காலம். அது பிரசித்தம் பெற்ற நகரத்தின் மையப்பகுதியில் 4 பெயர்கள் இடிபோல் எதிரொலித்தன. ஐஷாக், பனிக்கட்டி போல் குளிர்ந்த கண்களை கொண்ட சூத்திரதாரி. ரீபன், கொடூரமான செயல்களை செய்பவன். அவனது கைமுட்டிகள் வார்த்தைகளை விட சத்தமாக பேசின. மோனமாக நகர்ந்த பேய் போன்ற தாக்குதலாளி சுரேஷ் மற்றும் பவுன்ஸ், யாராலும் கணிக்க முடியாத அவனுடைய செயற்திறன் அனைவரையும் மிகவும் பயப்பட வைத்தது. அவர்கள் 4வரும் 4 நிழல்கள் என்று அழைக்கப்பட்டனர். காவல்துறை, போட்டி கும்பல்கள் மற்றும் அரசியல்வாதிகள் கூட இவர்களை கடக்கத் துணியவில்லை. ஒவ்வொரு பெரிய திருட்டையும், ஒவ்வொரு மர்மமான செயல்களையும், ஒவ்வொரு இரத்தத்தில் நனைந்த கைகளையும் இவர்கள் கைகள் கண்டாலும் இவர்கள் காணாதது துரோகம் ஒன்றே. ஒவ்வொரு பெரிய திருட்டு, ஒவ்வொரு மர்மமான செயல்களும், ஒவ்வொரு இரத்தம் தோய்ந்த கைகளும் அவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் துரோகத்தை சேர்த்தது. அவர்களின் ஒற்றுமை அந்த நகரத்தை அவர்கள் கையிற்குள் வைத்ததுடோ. சில காலத்திற்கு பின்பு அவர்கள் அந்த பாதாள வாழ்க்கையை விட்டு வெளியேறிய போது துரோகம் அவர்களை நெருங்கியது. அவர்களுக்கும் இருண்ட எதிரியான சுபாஷ் பாய்க்கும் இடையே இருந்த இரத்தப்பகை மறுபடியும் தொடங்கியது. அவ்வேளைகளில் தெருக்களில் தப்பிப் பிழைப்பது வலிமையை பற்றியது மட்டுமல்ல, நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் எல்லாவற்றையும் இழக்கும் விருப்பம். நகரம் முழுவதும் ஒருவருக்கொருவர் அவர்களை அரக்கர்கள் என்று அழைத்தனர். ஆனால் ஒரு காலத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் யாரும் இல்லாத சிறுவர்கள். ஐஷாக் பசியுடன் வளர்ந்தவன். உடைந்த ஜன்னல்கள் வழியாக அவனை ஒருபோதும் வரவேற்காத குடும்பங்களை வெறித்து பார்த்து கொண்டிருப்பவன். ஸ்டீபன் அவனது கிழிந்த ஆடைகளை, கேலி செய்பவர்களின் சிரிப்பை கைமுட்டிகள் அடக்கும் என்பதை ஆரம்பத்தில் அறிந்து கொள்ளவில்லை. சுரேஷ் பெற்றோரின் முகங்களை மனப்பாடம் செய்வதற்கு முன்பே அவர்களை இழந்தவன். பவுன்ஸ் ஒரு சந்தில் கைவிடப்பட்டான். திருடர்களாலும் பொய்யர்களாலும் வளர்க்கப்பட்டான். காதல் எப்படிப்பட்டதாக உணரப்படும் என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. அவர்கள் தங்கள் குழந்தை பருவத்தின் இடிபாடுகளில் ஒருவரையொருவர் கண்டுபிடித்தனர். உடைந்த கண்ணாடி போல ஒன்றாக பொருந்திய 4 உடைந்த துண்டுகள் அவர்கள். அவர்களுக்கு வலிமை, மரியாதை, சகோதரத்துவம் கொடுக்க உலகம் மறுத்ததை அவர்களே எடுத்துக்கொண்டனர். சண்டை, சண்டையால், இரத்தம், இரத்தத்தால், பகை என்று அவர்களுக்கு ஒவ்வொன்றும் செங்கல் செங்கல்லாக அடுக்கப்பட்டு உள்ளுக்குள் அவர்கள் அவ்வளவு ஆபத்தானவர்களாக மாறினாலும் அவர்கள் ஒரு காலத்தில் சிறிய பையன்கள் என்பதை ஒருபோதும் மறைந்ததில்லை. ஐஷாக் இன்னும் அவனால் ஒன்றாக வாழ முடியாத அக்குடும்பங்களை வெறித்து வியக்கத்துடன் பார்ப்பவன். 4வரின் பிணைப்பு இரத்தத்தை விட ஆழமானது. அப்போதைய சூழ்நிலையில் ஒரு நாள் உயிர் வாழ்வதே அரிதாக இருந்தது. ஒரு புதிய எதிரி சுபாஷ் பாய் புத்திசாலியாகவும் கொடூரமாகவும் அவர்களின் சகோதரத்துவத்தை துண்டு துண்டாக கிழிக்க தயாராக வளர்ந்தான். துரோகம் அவர்களின் வட்டத்திற்குள் அவர்களை அறியாமலே நுழைந்தது. அவர்களை மிகவும் காயப்படுத்தியது தோட்டாக்கள் அல்ல, துரோகங்களே. ஸ்டீபனின் கண்களில் ஐஷாக் முதல் முறையாக பயத்தை பார்த்தார். முதன்முறையாக சுரேஷ் ரத்தம் கசிந்தது. வலியை கடந்து சிரித்து, "அழாதே நண்பா, அது ஒரு கீறல்தான்" என்று தன் உடல் நடுக்கத்தை நிறுத்தினான். பின்பு அவர்களால் சுரேஷை காப்பாற்ற முடியாமல் சோகத்தில் அவ்விடத்தை விட்டு தப்பி சென்றனர். இறுதியில் அவர்கள் ஒட்டப்பட்ட கண்ணடி மறுபடியும் உடைவதைப் போல சிதறினாலும் அவர்களது நட்பு காலம் காலமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது.